இந்த ஜெரேமியா கார்ஸ் அப்படிங்கிற பிராண்டை எனக்கு உருவாக்கி கொடுத்தது நீங்க தான். நீங்க இல்லாம இதுல ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்னால உருவானதுதான் எனக்குன்னு ஒரு வீடை இன்னைக்கு உருவாக்கியிருக்கோம். வர்ற டிசம்பர் 9th அன்னைக்கு நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங் வச்சிருக்கோம். நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்க காரணமாக இருக்கிற உங்களை இன்வைட் பண்ணணும், டைரெக்டாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் இன்வைட் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மீடியா மூலயமா, இந்த யூடியூப் மூலயமா நம்ம எல்லாரும் இன்ட்ரோ ஆனதுனால இதுலேருந்தே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷனாக கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். இது எல்லாரும் நீங்கள் ஒரு இன்விடேஷனாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்களை கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன். எல்லாரும் கண்டிப்பாக வரணும். நமது தமிழ் 24 கார்ஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 கார்ஸ். இன்னைக்கான வீடியோல அண்ணனை பார்த்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கோம். ஜானனா அப்டேட் கொஞ்சம் டிலே, ஆனா கார் இந்த டைம் வந்து நிறைய ஃபுல் லோட் பண்ணியாச்சு. பட்ஜெட் எப்படி இருக்குங்கிறது தான் எக்ஸைட்மெண்டா வந்து சொல்ல போறோம். பட்ஜெட் என்ன பட்ஜெட்ல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளை பொறுத்தளவுக்கு பட்ஜெட்டை பத்தி நீங்க என்னைக்குமே யோசிக்க வேண்டியதில்லை. எப்பயுமே ஒரு பெஸ்டான டீலர் பிரைஸ்ல தான் எல்லா காருமே இருக்கும். ஸ்டார்டிங் 40,000 50,000 இருந்தே கார்ஸ் இன்னைக்கும் கொடுக்க போறோம். சூப்பர். 5 லட்சம் 6 லட்சம் வரை நம்ம எல்லா காருமே கொடுக்க போறோம். 5 சீட்டர் 7 சீட்டர். நம்ம ஜெரேமியா கார்ஸ்க்கு நீங்க வந்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்னாலும் நீங்க செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்துக்கிற அளவுக்கு எல்லா ஆப்ஷன்லயும் எல்லா வெரைட்டிலையும் கார்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல ஒரே மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 50 கார் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ஜெரேமியா கார்ஸ் மட்டும்தான் இந்த விருதுநகர் சரௌண்டிங்ல ஒரே ஆப்ஷனா வரும். கண்டிப்பா இந்த விருதுநகரை சுத்தி இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய கார் மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெரேமியா கார்ஸ் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு வண்டி இருக்கு, எல்லா வண்டியுமே இருக்கும். ஒரு கார் வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப்பும் ஹெட்ச்பேக்கா இருக்கட்டும், செடானா இருக்கட்டும், எக்ஸ்யூவி, எம்பிவி, இந்த மாதிரி எல்லா கேட்டகரி ஆஃப் கார்களும் எல்லாமே வந்து கிடைக்கும். லொகேஷன் சொல்லிருக்கேண்ணா. நம்ம ராஜபாளையம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் மெயின் ரோட்ல ஜானகிரா மில்லுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ரோட்டு மேலே இருக்கு. நம்ம கார்ஸ் வெளியே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வெளியே மட்டும் ஒரு 30 கார் வெளியவே நிற்கும். அதனால நம்ம கார்ஸை நீங்க பெரிய லெவல்ல தேட வேண்டியது எல்லாம் மெயின் ரோட்ல இருக்கு. கூகுள் மேப்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். ஜெரேமியா கார்ஸ் சர்ச் பண்ணி நீங்க வந்து நிறைய பேருக்கு அடுத்து டீலர் பிரைஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்க தான் கொண்டு வந்துருந்தீங்க. இப்ப இந்த டைமும் அப்படி அந்த மாதிரி பட்ஜெட்ல தான் வண்டிகள் எதுவும் இருக்குதா? எல்லா வண்டியும் அந்த பட்ஜெட்ல தான் கொடுக்க போறோம். அதுவும் மார்க்கெட்ல ரொம்ப மூவிங்ல இருக்கிற வண்டிகள்லாம் நம்ம டீலர் பிரைஸ்ல கொடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த XUV 500 வந்திருக்கு. ரொம்ப டிமாண்ட். அதுவும் நல்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கிற ஒரு 7 சீட்டர் எம்ஆர்க் இன்ஜின்ல அவ்வளவு பிக்கப் இருக்கும் அந்த வண்டியிலலாம். அந்த கார் முதற்கொண்டு நம்ம ஒரு பெஸ்டான பிரைஸ் தான் கொடுக்க போறோம். அதுவுமே பிக்ஸ்டு பிரைஸா கொடுக்க போறது, எல்லாமே நெகோசியபிள். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். மாருதி சுசுகி டிசைர் இன்னைக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு, அதுவும் இந்த கலர் நிறைய பேருக்கு பிடிக்குங்க. வண்டியோட டீடைல் என்ன சொல்லுங்கண்ணா? இது ஒரு 2012 மாடல் ஸ்விஃப்ட் டிசைர் GTI டாப் மாடல். முக்கியமா டாப் மாடல் எடுத்துட்டு வந்திருக்கோம். வண்டியில 4 டயர் நல்லா இருக்கும். அலாய் வீல், ABS, ஏர் பேக் எல்லாமே வந்துடும். எல்லா ஆப்ஷனும் இருக்கும். வண்டியோட பாடி லைன் பாருங்க, அப்படியே ஷைனிங்கா இருக்கும். நீங்க எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். அதுவும் மாருதி பிராண்ட் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. ஆமா, இன்ஜின் வைஸும் தரமா இருக்கும். இதுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குமா? ஆனா இது மாருதி கம்பெனிக்குலாம் எல்லாருக்குமே லோன் கொடுப்பாங்க. சூப்பர். ஏன்னா வேல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கிற வண்டி இதுதான், மாருதி பிராண்ட் தான். இந்த வண்டிக்கு நம்ம என்ன ரேட் கோட் பண்றோம்? மார்க்கெட்ல யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு வெறும் 3,35,000 ரூபாய்க்கு 2012 மாடல் ஸ்விஃப்ட் டிசைர். டீலரே அலாட்டா இருக்கலாம் போல, அந்த அளவுக்கு பட்ஜெட் கம்மியா கொடுக்குறாப்ல. நேர்ல வந்தா இதுலயும் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. கம்பல்சரி கொடுக்கலாம். மான்சா. அடுத்து நிறைய பேர் மைலேஜ் விரும்புற மாதிரி கார் கேட்டீங்கன்னா, லோ பட்ஜெட்ல கேட்டீங்கன்னா அதுவும் நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல இருக்கு. ஜானனா வண்டியோட டீடைல தெரிவிக்க விடுங்க. நிறைய என்கொயரி இருக்கு. அதுவும் செடான் டீசல்னா மான்சா தான் உங்களுக்கு அந்த பட்ஜெட்ல கிடைக்கும். இது 2010க்கு 11 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல டீசல் மான்சா. வண்டியோட பாடி அவுட்லைன், இன்ஜின் எல்லாமே சூப்பரா இருக்கும். வண்டியோட நம்பர் 213. இன்டீரியர் எல்லாமே பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஃப்ளோர் மேட், நூடுல்ஸ் மேட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏசிலாம் எப்படின்னா இருக்கும்? இந்த வண்டியில ஏசி கேஸ் அடைக்கணும். எடுக்கிறவங்க ஏசி கேஸ் அடைச்சுக்கணும். மற்றபடி இன்ஜின் கண்டிஷன் சூப்பரா இருக்கும். ABS வந்துடும். அவுரா டைப்பு ABS வந்துடும். ABS பிரேக் வந்துடும். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார் ஸ்போர்ட் பண்றது வெறும் 1,50,000 ரூபா மட்டும்தான். 1,50,000 லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு மான்சா செடான் கார், டீசல், நல்லா மைலேஜ் தரக்கூடிய, பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸ்விஃப்ட் இன்ஜின் தான். நேரா வாங்க, இதையும் உடச்சு பெஸ்டா பண்ணிட்டாங்க. ஹோண்டா சிட்டி V வேரியன்ட் மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ்க்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜெரேமியா கார்ஸ் உங்களுக்கான ஆப்ஷன். ஏன் டீலரா இருந்தா கூட நீங்க இந்த வண்டியை நீங்க தாராளமா எடுத்து சேல் பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ். ஆனா கஸ்டமர் எடுத்தா ரொம்ப திருப்தி இருக்கு. வண்டியோட டீடைல் சொல்லுங்க ப்ரோ. இது ஒரு 2009 ஹோண்டா சிட்டி V டாப் வேரியன்ட். அலாய் வீல், ABS, ஏர் பேக்ஸ் எல்லாம் வந்துடும். FC 2029 வரை கரண்டா இருக்கு. அதனால இன்னொரு 4 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க, ஐவிடெக் இன்ஜின் தான். முக்கியமா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். பிக்கப் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும்.
கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஏர் பேக்ஸ், ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல் எல்லாம். உண்மையாலுமே நீங்க சொன்ன பிரைஸ் கொடுப்பீங்களா? வந்ததுக்கு அப்புறம் இல்ல வண்டி சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொன்ன பிரைஸ் கொடுப்போம். ஆனா நம்ம சொல்ற பிரைஸ் உடனே சேல் ஆகிற அளவுக்கு தான் இருக்கு. என்ன பிரைஸ் சொல்றோம்? வெறும் 2,25,000 தான் அந்த வண்டிக்கு கோட் பண்ணிருக்கோம். அதுவுமே பிக்சர் பிரைஸ் இல்ல. நேரா வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க. 4 பிராண்ட் நியூ டயர்ஸோட இருக்கு. பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பாக்குற வண்டி நிறைய பேரோட ஃபேவரட் கார் XUV500 நம்ம ஜெரமே கார்ஸ்ல இருக்கு. அண்ணா டீடைல் சொல்லுங்க. இது ஒரு 2012 மாடல் XUV500 தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல W8. இதுவுமே டாப் எண்ட் மாடல் தான். அலாவில் ABS ஏர் பேக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 50% தான் இருக்கும். வண்டியோட நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பர் தான். மற்றபடி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு வண்டி எல்லாமே தரமாக உங்களுக்கு கொடுத்துலாம். இன்னும் இந்த சின்ன சின்ன ஒர்க் மட்டும் இருக்குது, அது எல்லாமே தரமாக பார்த்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிளாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த காருக்கு நம்ம ஜெரமே கார்ஸ் கோட் பண்ணுறது வெறும் 4,30,000 மட்டும் கோட் பண்ணுறோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. ஒரு 7 சீட்டர் XUV எம்ஆர்க் இன்ஜினில் 4,30,000 இன்னும் வண்டி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்து தரமாக ரெடி பண்ணி குவாலிட்டியான வெஹிக்கிளாக கொடுத்துடலாம். இதுவுமே பிக்சர்ல நேரா வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க. கம்பல்சரி பெஸ்ட்டா வாங்கி கொடுத்துருங்க. அடுத்து நம்ம ஜெரமே கார்ஸ்ல பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபேமிலி கார். இந்த வண்டியுமே பட்ஜெட் கம்மியா தான் கொடுக்க போறாங்க. வண்டியோட டீடைல் ஆனா சொல்லுங்கண்ணா. இது ஒரு 2015 மாடல் டட்சன் கோ. வண்டியோட பாடி லைன் TN 66 நம்பர்ல கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். பாடி லைன் இன்ஜின்லாம் சூப்பரா இருக்கும். இந்த வண்டியில இன்ஜின் கேரண்டியே கொடுக்குற அளவுக்கு இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும். வண்டியோட பாடி லைன்லாம் வீடியோல பாருங்க. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸ் வந்துடும். ஒரு 6 பேர் போகணும் அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு ஒரு சூப்பரான காராக இருக்கும். இந்த வண்டிக்கான ரேட்னா? ஆனால் இதுக்கு நம்ம கோட் பண்ணுறது 2,15,000 மட்டும் கோட் பண்ணுறோம். ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலி கார் ரொம்ப குவாலிட்டியாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நேராக வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் 100க்கு 100 பிடிக்கும். இதையுமே குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்குறோம். லோ பட்ஜெட்ல அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் வண்டி ஈகோ தான் பார்க்குறோம். அண்ணா டீடைல் வண்டியோட ஃபுல் டீடைல் சொல்லுங்கண்ணா. ஈகோ பொறுத்தளவுக்கு நிறைய பேர் விரும்புவீங்க, எதிர்பார்ப்பீங்க. ஆனால் லேட்டஸ்ட் வண்டி ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா பட்ஜெட்ல போனால் ஈகோ எடுக்க முடியாது. அதனால நம்ம ஜெரமே கார்ஸ் 2010 மாடல் FC உங்களுக்கு 5 வருஷம் ரெனுவல் பண்ணி ஒரு தரமான ஈகோ எடுத்துட்டு வந்திருக்கோம். வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும். அதாவது எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. ஈகோ பொறுத்தளவுக்கு இந்த கவுல் போஸ்ட் அதெல்லாம் மெயின். முக்கியமா கண்ணாடி முதற்கொண்டு எதுவுமே மாறி இருக்காது. எல்லாமே 2010 கண்ணாடி தான். ஃப்ரண்ட் கிளாஸ் முதற்கொண்டு உள்ள சீட் கவர்ஸ், LPG என்டாஸ்மெண்ட் இருக்கு. லோட்டா கேஸ் கிட் கொடுத்துருக்காங்க. 4 டயருமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும். வெறும் 1,85,000 ஒரு ஈகோ வாங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஈகோ உங்களுக்கு சூஸ் பண்ணலாம். அதுவும் 5 வருஷம் FC ரினுவல் பண்ணியே கொடுத்துடலாம். வண்டி அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும். இன்ஜின் வைஸ் ஒரிஜினாலிட்டியா இருக்கும். பெயிண்ட் கூட ரீபெயிண்ட் எங்கேயுமே ஆகலை. கம்பெனியில் என்ன பெயிண்ட் வந்துச்சோ அப்படியே இருக்கு இப்போ வரைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபோர்ட் ஐகான் 2010 மாடல் டீசல் வேரியன்ட் TDCi, அதாவது ஃபியஸ்டாவில் வர்ற லேட்டஸ்ட் இன்ஜின். வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள், சுத்தமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஒரு டீசல் வேரியண்ட்டு ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காரை சூஸ் பண்ணலாம். இது வெறும் 1,25,000 மட்டும் கோட் பண்ணியிருக்கோம். நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். இதையும் குறைச்சி என்ன பெஸ்ட்டாக வாங்கணுமோ வாங்கி கொடுத்துறேன். இந்த வண்டி கண்டிப்பாக சொல்கிறேன், குயிக்காக போயிடும். ஏன் ரீசன் சொல்கிறேன்னா சன்ரூப் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் வண்டி வேறு. ஸ்கோடா லாரா 8 ஏர் பேக்கோட இருக்குது. முக்கியமாக சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் முதற்கொண்டு மோட்டரைஸ்டு தான். செம்ம ஒர்த்தபிளான கார். வண்டியோட டீடைல் சொல்லுவாங்க. பட்ஜெட் கம்மி, மார்க்கெட்லேயே ஒரு லோயஸ்ட் பிரைஸ். வண்டியோட டீடைல் சொல்லுங்க. இது ஒரு 2007 மாடல் 2 ஓனர் 2029 வரை FC எல்லாம் ரினுவல் பண்ணி வச்சிருக்கு. வண்டியோட பாடி அவுட்லைன் ஒரிஜினல் பெயின்ல இருக்கும். 4 டயருமே ஒரு 70% 60% அந்த ரேஞ்சில் இருக்கும். வண்டியோட இன்டீரியர் பொறுத்தளவுக்கு பாருங்க, சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியில இருக்கும். வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 8 ஏர் பேக், பின்னாடி ஏர் பேக்கு, சென்டர் பில்லர் ஏர் பேக்கு, ஃப்ரண்ட் பில்லர் ஏர் பேக்கு, ஸ்டீரிங்ல ஏர் பேக்கு, அப்புறம் பேசஞ்சர் ஏர் பேக்கு எல்லாமே வந்துருது. முக்கியமா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். வண்டிக்கு ரேட்னா வெறும் 1,45,000. சொன்ன ரேட்டு கொடுத்துடலாமா? அப்படி சொன்ன ரேட்டோட குறைச்சே கொடுக்கலாம். இது ஒரு 2007 மாடல் 29 ரெக்கார்டு கரண்ட். ஆனா நம்ம ஜெரமே கார்ஸ் வெறும் 1,45,000 இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிற ஒரு டாப் எண்ட் மாடலை கொடுக்க போறோம். அதுவுமே பிக்சலில் நேராக வாங்க. இதையும் குறைச்சி பெஸ்டா பண்ணி தரோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி ஒரு பிளாக் பேந்தர். அதாவது நம்ம அப்படி கருப்பு அப்படி நிக்கிங்க வண்டி கட்டுமுட்டுமா. வண்டியோட மாடல் டீடைல் எல்லாம் அண்ணா சொல்லுவாங்க. ஒரு 2004 மாடல் மஹேந்திரா ஸ்கார்பியோ 2027 வரை FC கரண்டா இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஸ்கார்பியோ போட்டிருந்தோம், உடனே சேல் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. அதுல இருந்து ஸ்கார்பியோ என்கொயரி நிறைய வந்துகிட்டே இருக்கு. மாறி மாறி உங்களுக்காகவே மறுபடியும் எடுத்துட்டு வந்தாச்சு. அதோட குவாலிட்டியா அதோட ஒரு 2 வருஷம் அட்வான்ஸாவே எடுத்துட்டு வந்தாச்சு. வண்டியோட பாடி லைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும். உள்ள இன்டீரியர் எல்லாமே பாருங்க.
இந்த வண்டிக்கு என்ன பிரைஸ் நான் கோட் பண்றோம்? வெறும் 1,68,000 ரூபா. 1,68,000 ஸ்கார்பியோ. ஸ்கார்பியோ நீங்க மார்க்கெட்ல எங்கனாலும் விசாரிச்சுட்டு வாங்க. 2002 வச்சுட்டு எஃப்சி கரண்டா இருந்தாலும் 2 லட்ச ரூபாய்க்கு கீழே யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுவும் இந்த வண்டியில உள்ள இன்ஜின் குவாலிட்டிக்கு யாருமே கம்பல்சரி சொல்ல மாட்டாங்க. வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்த்து தரமா செக்அப் பண்ணியே நீங்க எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு தரமா இருக்கும். ஹியூண்டாய் அசன்ட் தான் பார்க்க போறோம். பெட்ரோல் வண்டி என்னடா? ஹியூண்டாய் அசன்ட் வண்டி அப்படியே கப்பல் மாதிரி இருக்கும். அப்ப அந்த காலத்திலே ஒரு கப்பல் மாதிரியான வண்டி டைட்டானிக். வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா. இது ஒரு 2006 மாடல் 26 வரை ரெக்கார்டு கரண்டா இருக்கு. வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க, ஒரிஜினாலிட்டியா இருக்கும். பெட்ரோல் வேரியன்ட் தான். வண்டியோட இன்ஜின் சூப்பரா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் வரும். ஏசி ஒர்க்கிங்ல இல்ல, கூலிங் இல்ல வண்டியில. வண்டி ஏன்னா நீங்க இருக்கிறத அப்படியே இருக்கிற மாதிரியே காமிச்சிருங்க. எதுக்கு இதெல்லாம் இப்ப வேலை பார்த்து அப்படிலாம் கொடுக்கலாம்ல, எதுக்கு இப்படியே கொடுக்குறீங்க? ஆனா இது கஸ்டமர் டு கஸ்டமர் பண்றதுனால ரேட்டை நம்ம எவ்வளவு தூரம் பெஸ்டா உடச்சு பண்ணணுமோ பண்ணி கொடுத்துறோம். இதெல்லாம் மேக்கப் ஒர்க்ஸ் தானே. நமக்கு முக்கியம் இன்ஜின் தான். இன்ஜினை மட்டும் நல்லா தரமா செக்அப் பண்ணி எடுத்துக்கிறது. நம்ம இருக்க எல்லா வண்டியுமே அப்படிதான். எல்லா வண்டியுமே அப்படிதான் இருக்கும். மற்றபடி பெரிய லெவல்ல மற்ற இடங்கள் மாதிரி ரப்பிங் பாலிஸ் மேக்கப் பண்றது அதெல்லாம் இங்க இருக்காது. இப்போ லோ பட்ஜெட்னா இந்த வண்டிக்கு என்ன ரேட் சொல்றோம்? வெறும் 78,000 ரூபாய்க்கு அசன்ட் கொடுக்கலாம். 78,000க்கு 78,000 ரூபாய். அதுவுமே பிக்சடா இருக்காது. அதுலயும் நீங்க நேரா வந்தீங்கன்னா வண்டியை ஓட்டி பார்த்து இதுலயும் நீங்க பார்கெயின் பண்ணி பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு டூ வீலர் புது வண்டி டூ வீலர் எடுத்தா கூட 78,000 ரூபாய்க்கு நீங்க வண்டி கிடையாது. 1 லட்சம் ரூபாய்க்கு இல்ல டூ வீலரே கிடையாது. ஆனா நம்ம ஜெரே மெக்காஸ் 78,000 ரூபாய் 50,000 60,000 கார்களே கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான தோரணையில இருக்கிற வண்டிகள்லாம் கொடுக்குறோம். இதுவும் பிக்சர் இல்ல, நேரா வாங்க பெஸ்டா பண்ணித்தாங்க. ஹியூண்டாய் i20 தான் அடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஜனனா வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா. இது 2011 மாடல் டீசல் வேரியன்ட். 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கணும். எனக்கு 2 லட்ச ரூபா 2,500 லட்ச ரூபா பட்ஜெட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை கம்பல்சரி சூஸ் பண்ணுங்க. அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ். 2011 தேர்ட் ஓனர் கண்டிஷன். வண்டியோட பாடி அவுட்லைன் எல்லாமே பாருங்க. இன்ஜின் என்ன மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குண்ணா? ஆனா இதுல ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வந்துடும். எக்ஸ்ட்ரா 4 அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அதுவும் ஆண்ட்ராய்டில் போட்டிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே தரமாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சொகுசாக இருக்கும். இப்போ ஓட்டுற லேட்டஸ்ட் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். வண்டிக்கு ரேட்டு வெறும் 2,45,000 மட்டும் கோட் பண்ணியிருக்கோம். அதுவுமே பிக்சர் ப்ரைஸில். இன்னைக்கு 2011 மாடல் மார்க்கெட்டில் 3 லட்ச ரூபா 3,500 லட்ச ரூபா கோட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம ஜெரே மெக்காஸ் 2,45,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். டீசல் வண்டிக்கு நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்க. இதையும் குறைச்சி ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. கண்ணாடி மாதிரி வண்டி வேணுமா? அப்படி பல நிக்கிங்க. டாப்ல அப்படி ஒயிட் கலர்ல போட்டு வண்டி பாடி பொறுத்த அளவுக்கு கிரே கலர் நினைக்கிறேன். வண்டி அந்த லுக் வைஸ் செம்மையா இருக்கு. வண்டியில சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லாம வண்டி நல்லா ஒரிஜினாலிட்டியா இருக்கு. வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா. இது ஒரு 2016-17 மாடல் போலோ ஹைலைன் பெட்ரோல் வேரியன்ட். வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க. அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம ஃபேஸ் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் தான். எந்த சின்ன ஸ்கிராட்ச் டிண்ட் எதுவுமே நீங்க இந்த வண்டியில எதிர்பார்க்க முடியாது. முக்கியமா டூயல் டோன் கலர்ல இருக்கு. டாப்ல எல்லாம் ஒயிட் கொடுத்து சைட்ல ஃபுல்லாவே கிரே கலர். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும். என்னன்னா ஆமா, வண்டியில இல்லாத ஆப்ஷனே கிடையாது. எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஏர் பேக்ஸ் வந்துடும். சீட் கவர்ஸ் அதே மாதிரி லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி கூலிங் பக்காவா இருக்கும். நீங்க எடுத்து ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை கம்பல்சரி சூஸ் பண்ணலாம். இந்த காருக்கு நம்ம ஜெரே மெக்காஸ் கோட் பண்றது வெறும் 3,95,000 மட்டும். ஒரு 17 மாடல் போலோ ஹைலைனுக்கு 3,97,000 கோட் பண்ணியிருக்கேன். நேரா வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இதுவும் பிக்சர் இல்லை. நேரா வந்து என்ன பெஸ்டா பண்ணணுமோ பண்ணி கொடுத்துருவோம். 7 சீட்ல லோ பட்ஜெட்ல தேடுறீங்கன்னா குவாலிஸ் உங்களுக்காக இன்னைக்கு நம்ம ராஜபாளையம் ஜெரே மெக்காஸ்ல இருக்கு. ஜானனா வண்டியோட டீடைல்னா இது 2001 மாடல் 2 ஓனர் 2030 வரை எஃப்சி கரண்டா இருக்கு. அலாய் எல்லாம் போட்டிருக்காங்க. அலாய் வீல் போட்டிருக்காங்க. வண்டியோட பாடி அவுட்லைன் எல்லாமே பாருங்க. ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு தரமான இன்ஜின் இருக்கிற குவாலிட்டி எடுக்கணும்னு நீங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். ஏசி பவர் ஸ்டீரிங் மட்டும் வர்ற டைப் தான். வண்டியோட இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் 7 சீட்டர் வாங்கணுங்கிறவங்க ஐடியா வந்து மேக்ஸிமம் குவாலிஸ் பக்கம் தான் இருக்கும்ல. கண்டிப்பா. இப்போ நம்ம ரேட் என்ன பிரைஸ் கோட் பண்றது? மாடல் லோ மாடலா இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். செலவுகளே வராது. அதனாலதான் இன்ஜின். இந்த வண்டிக்கு 1,65,000 மட்டும் கோட் பண்றோம். அதுவும் பிக்சர் பிரைஸ் இல்லை. 1,65,000 குவாலிஸ் நம்ம மட்டும் தான் போட முடியும். அதுவும் எஃப்சி 2030 வரை. வண்டியில 4 அலாய் வீலோட வெறும் 2 ஓனர் கண்டிஷன்ல. நேரா வாங்க, இதையும் குறைச்சு வாங்கிட்டாங்க. அடுத்ததா நீங்க பாத்துட்டு இருக்கிற 7 சீட்டர் செவர்லெட் என்ஜாய் 2013 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல TN58 மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன்ல தான் எடுத்து வந்திருக்கோம். வண்டியோட பாடி அவுட்லைட் ஃபுல்லா பாருங்க. வண்டி எல்லாமே தெளிவா இருக்கும். 4 டயருமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும். ஃப்ரண்ட் 2 ஒரு 80%, பேக் 2 ஒரு 70%ல இருக்கும். இது ஒரு எல்எஸ் வேரியன்ட். டீசல்ல எல்எஸ் வேரியன்ட். ஒரு 7 சீட்டர் 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும்.
முக்கியமாக டீசலில் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம். பெரிய லெவலில் எந்த வேலையுமே பார்க்க வேண்டியது இருக்காது. இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணுறது வெறும் 2,65,000 மட்டும். மார்க்கெட்டில் தமிழ்நாடு முழுக்க விசாரிச்சுட்டு வாங்க. 2,65,000 ஒரு என்ஜாய் 7 சீட்ரு 13 மாடல் கிடைக்கவே கிடைக்காது. நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கி தரேன். 1 லட்ச ரூபாக்குள்ளே ஒரு வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஹூண்டாய் கெட்ஸ் 2008 மாடல், 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள். பிளாக் கலரில் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி எஃப்சிக்கு அப்படியே ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் எடுத்து அப்படியே எஃப்சி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸில் கோட் பண்ணுறது 90,000 கோட் பண்ணியிருக்கோம். அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. இது ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள் தான். வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள். ஒரிஜினல் சீட்ஸ் கம்பெனியில் என்ன சீட்ஸ் வந்துச்சோ அப்படியே இருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வர டைப்பு. வெறும் 90,000 மட்டும் கோட் பண்ணியிருக்கோம். நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். என்ன குறைச்சி பண்ணணுமோ கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோம். எனக்கு மாடல் லேட்டஸ்ட்டாக வேணும், வண்டி பட்ஜெட் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இண்டிகா நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது ஒரு 2016 மாடல். வெறும் 1,45,000 பட்ஜெட்டில் இந்த வண்டியை கோட் பண்ண போகிறோம். வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள். சில்வர் கலரில் ஒரு சூப்பரான லுக்கில் இருக்கும். மேஜராக எந்த வேலையுமே கிடையாது. இன்ஜின் ஆயில் ஸ்மோக் எதுவுமே அடிக்காது. பாடி லைன் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இன்டீரியர் எல்லாமே பாருங்கள். இதுலேயுமே நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. டயர் பாயிண்ட் 4மே ஒரு 70-80% இருக்குது. இந்த வண்டியெலாம் நீங்கள் லோ பட்ஜெட்டில் எடுத்தாலும் எந்த செலவும் பெரிய லெவலில் பண்ணாத அளவுக்கு ரொம்ப லோ மெயின்டெனன்ஸான ஒரு கார். இதெல்லாம் வெறும் 1,45,000 கோட் பண்ணுறோம். நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். இதையுமே குறைச்சி என்ன பெஸ்ட்டாக வாங்கணுமோ வாங்கி கொடுத்துறேன். அடுத்ததாக ஒரு டாடா இண்டிகா 2016 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில். ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்குது. ஏசி கூலிங்லாம் அந்த வண்டியில் பக்காவாக இருக்கும். வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள். இப்போ தான் வந்ததுனால இன்னும் வாட்டர் வாஷ் பண்ணாமல் இருக்கனால டஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி பாடி லைன்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஏசி பவர் ஸ்டேரிங் தான் இந்த வண்டியிலையுமே. உள்ள சீட் கவர்ஸ்லாம் நீட்டாக இருக்கும். இதுலேயுமே 4 டயருமே 80-90% இருக்கும். இப்போ தான் இந்த வண்டியில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஸு ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி தரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் எடுத்து இனி ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம். இந்த காருக்கும் 1,40,000 கோட் பண்ணுறோம். நேராக வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இதையும் குறைச்சி ஒரு சூப்பரான ப்ரைஸ் வாங்கி கொடுத்துறேன். அடுத்ததாக ஒரு இண்டிகா. இன்றைக்கி வீடியோலேயே நீங்கள் 3 இண்டிகா பார்க்குறீங்க. 3 இண்டிகாவுமே ஒரே பட்ஜெட்டில் இருக்கும். குவாலிட்டி வைஸ் தரமாக இருக்கும். இது 2015 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில். இதோட பாடி லைனு, இன்ஜின், ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏசி மட்டும் கூலிங்கில் இல்லை இந்த வண்டியில். TN 49 தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துடும். இந்த வண்டிக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள். இதுலேயே ஒரு ஆடியோ சிஸ்டம் இல்லாமல் வந்துடும். டயர் பாயிண்ட் 4மே ஃபுல்லாக இருக்கும். இந்த காருக்கும் நம்ம வெறும் 1,40,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். நேராக வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இதையுமே குறைச்சி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். ஆயில் ஸ்மோக் எதுவுமே அடிக்காது. இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 7 சீட்டர் டவேரா. நிறைய என்கொயரி இருக்குது நம்மகிட்ட. 2010 மாடல், பக்கா ஓன்போர்டு. TN 68 நம்பரில் பக்கா ஓன்போர்டு கார் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வண்டியில் 4மே பிராண்ட் நியூ டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள். எஃப்சிக்கு பெயிண்டிங் எல்லாமே பண்ணி தரமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த வண்டி யார் எடுக்கிறீங்களோ உங்கள் பேருக்கே மாற்றி எஃப்சி எல்லாமே எடுத்தே கொடுத்துடலாம். வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். 2010 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு பக்கா ஓன்போர்டு கார். பழைய RC முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. டீ போர்டு சரண்டரு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த டவேராக்கு எஃப்சி 5 வருஷம் ரினுவல் பண்ணி இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்தா நம்ம கேட்குற ப்ரைஸ் வெறும் 2,95,000 மட்டும் கோட் பண்ணியிருக்கோம். எஃப்சி 5 வருஷத்துக்கு ரினுவல் பண்ணியே கொடுத்துடலாம். இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். இதையும் குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன். வெறும் 98,000 ஒரு ஹோண்டா சிட்டி வேணுமா? நம்ம ஜெரேமியா கார்ஸ் கிளம்பிவாங்க. ஆல்ரெடி 98,000 2 ஹோண்டா சிட்டி போட்டிருந்தோம். உடனே சோல்ட் அவுட் பண்ணி கொடுத்தீங்க. அதே வரிசையில் இந்த ஹோண்டா சிட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு 2004 மாடல். வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள். ஃபுல்லாக பெயிண்டிங் எல்லாம் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாச்சு. வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். சீட் கவர்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இது ஒரு 2004 மாடல், 3rd ஓனர் கண்டிஷனில். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் 98,000 கோட் பண்ணியிருக்கோம். நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு என்ன விலைக்கு வேணும்னு கேளுங்க. கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டான ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருவோம். ஹூண்டாய் i10 கிராண்ட் தான் பண்ணி பார்த்துட்டீங்க. 2014 மாடல் கிராண்டில் அஸ்டா டாப் மாடல். அலாய்வில் ABS, ஏர்பேக்ஸ் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணுறது 2,17,000 மட்டும் கேட்குறோம். நேராக வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள். 4 பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. வண்டிக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணணுமோ கம்பல்சரி வாங்கி கொடுத்துருவோம். அடுத்ததை நம்ம பார்க்குறது டட்சனில் ரெடிகோ 2016க்கு 18 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில். 1,68,000 நம்ம அந்த காரை கொடுத்துடலாம். மார்க்கெட்டில் நீங்கள் எங்கேனாலும் விசாரிச்சுட்டு வாங்க.
1,68,000 18 மாடல் டட்சன்கோ கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்ம இதை பண்ணி கொடுத்துருவோம். நேராக வந்தீங்கன்னா சின்ன நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம். அடுத்ததாக 2011 மாடல் ஆல்டோ கேட்டன் 4 அலாய் வீல்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 2 ஓனர் கண்டிஷனில் ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். இன்ஜின் சூப்பராக இருக்கும். பாடி லைன் தெளிவாக இருக்கும். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுறது 1,85,000 நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். இதுலேயே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் வாங்கி கொடுத்துறேன். அடுத்து வேல்சோன் லவர்ஸ்க்காக ஒரு போலோ. நம்ம ஜெரேமியா கார்ஸில் வேல்சோன் கார் இல்லாமல் இருக்கவே செய்யாது. 2014 மாடல் போலோ ஹைலைன் டீசல் வேரியண்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுறது 2,88,000 மட்டும் கோட் பண்ணுறோம். நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். இதையுமே குறைச்சி ஒரு சூப்பரான ப்ரைஸ்க்கு வாங்கி தரேன். ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. வண்டி பக்காவான குவாலிட்டியாக இருக்கும். அடுத்ததாக 98,000 ஒரு மாருதி ஜென் எஸ்டிலோ 2007 மாடல் 2 ஓனர் 27 வரை எஃப்சி கரண்டாக இருக்குது. இந்த காருக்கு 98,000 தான் கோட் பண்ணியிருக்கேன். நேராக வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துடலாம். அடுத்ததாக ஓட்டி பழகிறவங்களுக்கு ஒரு மாருதி 800 வெறும் 40,000 இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுத்துடலாம். 95 மாடல் நியூ பாடி நியூ ஷேப் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. வண்டி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். வெறும் 40,000 இந்த வண்டியை கொடுத்துடலாம். 2 வீலரோட ரொம்ப கம்மியாக ஒரு எக்ஸல் ரேட்டில் கார் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு ஃபோர்டு ஃபிகோ 2011 மாடல் டைட்டானியம் அலாய்வில் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இன்ஜின் பாடி லைன்லாம் தரமாக இருக்கும். டயர் பாயிண்ட் மட்டும் ஆஃப் கண்டிஷன் இருக்கும். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுறது 1,45,000 மட்டும். நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபோர்டு ஃபியஸ்டா 2009 மாடல் டைட்டானியம் அலாய்வில் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். வெறும் 98,000 இந்த ஃபியஸ்டா நம்ம வாங்கி கொடுத்துடலாம். 98,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். இதையும் சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். அடுத்ததாக எல்லோ கலரில் ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் ஒரு வண்டி மாருதியில் பலினோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2006 மாடல் 26 வரை எஃப்சி கரண்டாக இருக்குது. இதுவும் 2 ஓனர் தான். 4 டயர் நல்லாயிருக்கும். இன்ஜின் சூப்பராக இருக்கும். ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. முக்கியமாக 1,25,000 கோட் பண்ணியிருக்கோம். நேராக வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இதையும் குறைச்சி வாங்கிட்டாங்க. அடுத்ததாக ஒரு குவாலிஸ் ஒரு இனோவா இன்னொரு குவாலிஸ் நிறைய ஆல்ரெடி அந்த குவாலிஸ் பார்த்துட்டோம். இது ஒரு 2003 மாடல் குவாலிஸ் 28 வரை எஃப்சி கரண்டாக இருக்குது. TN 67 லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாடி லைனு இன்ஜின் ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏசி மட்டும் ஒர்க்கிங்கில் கிடையாது. மற்றபடி வண்டி தெளிவாக இருக்கும். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணுறது 1,98,000 மட்டும். நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். கஸ்டமர்கிட்ட கேட்டு ஒரு சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துறேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது 2009 மாடல் இனோவா. மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு தரமான ப்ரைஸுக்கு கொடுக்க போகிறோம். எஃப்சி எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்துலாம். 5 வருஷத்துக்கு ரெனுவல் பண்ணி கொடுத்துலாம். வெறும் 4,45,000 தான் கேட்குறோம். மார்க்கெட்டில் 6 லட்ச ரூபா வரைக்கும் கோட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இனோவாக்கு. 4,45க்கு 5 வருஷம் எஃப்சி நம்ம ரெனுவல் பண்ணி கொடுத்துறோம். இதையும் நம்ம ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வைக்க போகிறதுல நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள். இதையும் குறைச்சி சூப்பரான ப்ரைஸ் வாங்கி தந்துடுறேன். இப்போ நம்ம பார்க்குறது சாண்ட்ரோ 2001 மாடல் 27 வரை ரெக்கார்டு கரண்டாக இருக்குது. இது ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் சூப்பராக இருக்கும். அந்த வண்டியில் பிக்கப் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். டயர் பாயிண்ட்லாம் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும். கோல்டன் கலரில் நல்ல ஒரு லுக்காகவே இருக்கும். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணுறது 62,000 கேட்குறோம். நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள். இதுலேயும் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் சூப்பராக வாங்கி கொடுத்துரும். ஹூண்டாய் வெர்னா மார்க்கெட்டில் ஒரு மாருதி 800 கொடுக்குற ரேட்டுக்கு வெறும் 98,000 இந்த ஹூண்டாய் வெர்னா 2007 மாடல் 2 ஓனர் 27 வரை எஃப்சி கரண்டாக இருக்குது. முக்கியமாக டீசல் வேரியண்ட். வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டி நிப்பாட்ட இடம் இல்லாதனால இவ்வளோ தூரத்தில் எடுத்து போட்டிருக்கு. வண்டியோட பாடி லைன் இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏசியுமே கூலிங் எல்லாமே கூலிங் மட்டும் இல்லை, மற்றபடி ஃப்ளோயர் எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது 98,000. நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். ஒரு சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு டாடா விஸ்டா 2010 மாடல் TDI இன்ஜினு. இந்த வண்டிக்கும் வெறும் 98,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஒரு குவாலிட்டியான இன்ஜின் எல்லாமே தரமாக இருக்கும். ஓட்டி பார்த்து செக்அப் பண்ணி எடுத்துக்கலாம். 98,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேராக வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஃபோர்டு ஃபியஸ்டா 2008 மாடல் 28 வரை ரெக்கார்டு கரண்டாக இருக்குது. 3rd ஓனர் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள். இன்ஜின் சூப்பராக இருக்கும். சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் தான். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். 4 டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணுறது வெறும் 1,25,000. நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். இதையும் குறைச்சி பெஸ்ட்டான ப்ரைஸ் வாங்கி கொடுத்துறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெரேமியா கார்ஸினோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஆனால் லோ பட்ஜெட்னு வரும்போது நிறைய பேர் ஃபைனான்ஸ் இருக்கான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம ஜெரேமியா கார்ஸ் அதுக்கு என்ன? நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல எல்லா காருக்குமே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறோம். லோ பட்ஜெட்லாம் சிபிலே தேவையில்லை. சிபிலே இல்லாமல் பண்ணி கொடுக்குறோம். விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள மட்டும். நீங்கள் வெளியூருன்ற பட்சத்தில் சிபில் எல்லாமே செக்அப் பண்ணி லேட்டஸ்ட் வண்டிகளுக்கு மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக இந்த டாடா இண்டிகோ இந்த வண்டிகளுக்குலாம் எந்த இடத்துலையுமே லோன் கிடையாது. ஆனால் நம்ம ஜெரேமியா கார்ஸில் பண்ணி கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு கேஷோட வந்தால் கண்டிப்பாக எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அடிச்சு வாங்கி கொடுப்பாங்க. இதில் மேக்ஸிமம் நிற்கிறது வந்து உங்களோட வண்டிகள் மட்டும் தான் நிற்குமா, இல்லை டீலர்களோட வண்டி, நிறைய கஸ்டமரோட வண்டி, இந்த மாதிரி வண்டிகளுமே இல்லை? டீலர் வண்டி எந்த டீலர் வண்டி நிற்காது. மேக்ஸிமம் கஸ்டமர் வண்டிகள் நிற்கும்.
ஓகே கஸ்டமர் டு கஸ்டமர் டேரக்டா பேசி கொடுத்து என்ன பெஸ்ட்டான பிரைஸ் வாங்கணுமோ கம்பல்சரி வாங்கி கொடுத்துருவோம். சூப்பர்ண்ணா. ஸோ வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க, வெஹிக்கிள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா இந்த மாதிரி நிறைய கார் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த ரிவ்யூஸ்ல ஜெரமியா கார்ஸோட அப்டேட் நாங்க எப்போ எதிர்பார்க்கலாம்? அடுத்த 20 நாள்ல கம்பல்சரி நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு திரும்ப உங்களை கூப்பிட வைப்பாங்கன்னு நான் நம்புறேன். சூப்பர்ண்ணா. முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துருங்க. புரியக்கூடிய கார்களை உடனே வந்து பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நன்றி.